அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய திரு கிஷோர் கே. சுவாமி அவர்கள் வணக்கம். வணக்கம். இப்ப நடந்துட்டு இருக்கிற பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்குள்ள நம்ம போயிடலாம். சும்மா நம்ம வந்து தனி மனித தாக்குதல்லாம் நடத்திட்டு தனி இருக்கோம். மனித தாக்குதல் தான் அடுத்தது. சரி ரைட். எலெக்ஷன் பக்கம் வந்துருச்சு. கோட் ஆஃப் கண்டக்ட் அறிவிக்க போறாங்க அப்படின்ன உடனே கொஞ்சம் அதிகமாயிருச்சு. இல்லனாலும் நான் இப்படி தான் இருந்திருக்கேன். இன்னைக்கு நான் வந்து மாத்தி இப்படிலாம் மாத்திலாம் பேசியிருக்கேன். அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனர்ஜி ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது. முகத்துல இறக்கத்தால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது. அதே சிறையிலிருந்து வெளில வந்த பொழுது என்ன எனர்ஜி இருந்தோ அதே லெவல் ஆஃப் எனர்ஜி தான். சரி ரைட். உங்க குடும்ப சிறை உள்ளேயும் அதே லெவல் ஆஃப் எனர்ஜி தான். சரி ரைட்டுங்க. மகிழ்ச்சிங்க. இருந்துட்டு போதுங்க. ஒரு பக்கம் என்டிஏ அலைன்ஸ் 4 வருஷமே எந்த அலைன்ஸ் வந்து செட் ஆகாத அலைன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த அலைன்ஸ் குடும்பமாக சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு பாட்டு பாடிட்டு ஒரு பக்கம் மோடி அவர்கள்லாம் வந்திருக்காரு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டி கூட்டணி, இந்தியாவிலேயே நாங்கள் தான் வந்து ஒரு கெத்தான வெயிட்டான கூட்டணி அப்படின்லாம் சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா தேர்தல் நெருங்க நெருங்க ஒன்னொன்னா புகைய ஆரம்பிச்சிச்சு. நிறைய நம்ம பார்த்துட்டோம். குறிப்பாக காங்கிரஸ் இழுத்து விட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சூழல்ல இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வச்சுட்டு போயிட்டாரு, ஒரு வெடியை பற்ற வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீ திரும்புற பக்கம்லாம் ஈவன் நியூஸ்ல கூட அது வந்துருச்சு. இந்த 2026 ராகுல் காந்தியுடைய வாழ்த்துக்கும் 2025 அவர் சொன்ன வாழ்த்துக்கும் வித்தியாசம்னு சொல்லி ரெண்டுமே வருது. நான் தம்பிகிட்ட கூட சொல்லி போட சொல்றேன். 2025 போட்டார்ல அந்த வாழ்த்துல மை பிரதர் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்க அழுத்தமா பயன்படுத்துறாரு. ரெண்டாவது, நம்ம சேர்ந்து பயணிப்போம், நம்ம சேர்ந்து இதை பண்ண போறோம் அதை பண்ண போறோம்னு சொல்லி என்ன பண்றாரு, நம்ம நீண்ட காலம் பயணிக்க போறோன்ற சிக்னலை கொடுக்குறாரு. 2026 இன்னைக்கு கொடுத்த பர்த்டே விஷஸ்ல பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின், அதாவது மோடி அவர்கள் எப்படி வாழ்த்துவாரோ ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிற லெவல்ல திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பர்த்டே விஷஸ். நல்லா இருங்க, நல்லா ஹெல்த்தியா இருங்க, உங்களுடைய பணிகள் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மாதேஷ் கூட போட்டிருந்தார். கடந்த முறை மை டியர் பிரதர் என்று போட்டிருந்தார். இந்த முறை வந்து திரு ஸ்டாலின் என்று போட்டிருக்கிறாரே என்ன விஷயம் அப்படின்னு. அடுத்த வருஷம் கவலையப்படாதீங்க, அடே ததி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார். சரியா? அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா திமுக அப்படி செய்திருக்கிறது காங்கிரஸை. சரியா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2019 இந்த கூட்டணி இருக்குது. 3 வெற்றிகரமான தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். நான் உள்ளாட்சி தேர்தலை கணக்கில் எடுத்துக்கல, மற்றபடி நான் சொல்கிறேன் இந்த இடைத்தேர்தலெல்லாம் கணக்கில் எடுத்துக்கல. முக்கியமான தேர்தல்கள்னு எடுத்திங்கனாக்க 3 முக்கியமான தேர்தல்கள். ஒன்று 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். இந்த 3 தேர்தலையும் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிகரமாக நடைபோட்ட ஒரு கூட்டணி. சரியா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2019 கிட்டத்தட்ட 50% மேலே அவங்க வந்து வாக்குகளை எடுக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது அது எவ்வளோ உறுதியான ஒரு கூட்டணியாக இருக்கணும். எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா அது வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக இருக்க வேண்டியது. சரியா? இன்றைக்கும் அரித்மெட்டிக் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க எண்ணிக்கை அளவில் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எண்ணிக்கை அதிகமாக இருப்பது போல தோன்றும் இருப்பது போல தோன்றும். முந்தைய தேர்தல்களில் வந்த நம்பர்ஸ்லாம் கணக்கு அப்படியே சிற்கானா அப்படியே பின்னோக்கி நீங்கள் வந்து 2011 எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் நீங்கள் அந்த திமுக அமைத்த கூட்டணி பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் 50% மேலே இருக்குது. சரியா? பட் என்ன இங்கே சிக்கல், நடைமுறை சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா 2019 யாருமே சொல்வதற்கு முன்னால், ஏன் காங்கிரஸே சொல்வதற்கு முன்னால் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தவர் ஸ்டாலின். கண்டிப்பா. சரியா? அதுக்கு பிரதிபலனாக 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா இதை மாணிக்கம் தாகூரே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பிரசாந்த் கிஷோர் வந்து எங்கிட்ட பேசினார், எங்கிட்டையும் தினேஷ் குண்டுராவ் அவர் தான் தேர்தல் பொறுப்பாளராக அப்போ இருந்தார், அவர்கிட்ட நாங்கள் 2 பேரும் உட்காந்துருந்த போது எங்கள்கிட்ட பேசினார். எங்கள்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இது மாதிரிங்க நீங்கள் வந்து 2011 நம்ம வந்து 63 தொகுதிகள் வந்து உங்களுக்கு கொடுத்தோம். 2016 பார்த்தீங்கன்னாக்கா 41 நம்ம அந்த தொகுதிகள் நம்ம கொடுத்தோம். பட் இப்போ வந்து நம்ம வந்து சூழ்நிலை வந்து என்னென்னா எதிர்கட்சிகளுடைய எம்எல்ஏக்களை ஒரு கால் தொங்கு சட்டசபை ஏற்பட்டால், அப்போ பிரசாந்த் கிஷோருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு நீங்கள் பலம் பொருந்திய கூட்டணியாக 2019 இருந்தாலும் கூட சட்டமன்ற பொது தேர்தல் என்று வரும்பொழுது அது பிரதிபலிக்க போகிறதில்லை, நெக் அண்ட் நெக் தான் வரும்ன்றது தெரிந்ததுனால தான் பாஜக தன்னுடைய மத்திய அரசாங்கம் அப்படின்றத கையில் வைத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அது எம்எல்ஏக்களே வந்து விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றதுனால தனிப்பெரும்பான்மையுடன் திமுக வருவது தான் சரியாக இருக்கும் என்பதனால் நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று குறைத்துக்கொள்ள கேட்டாங்க. இதை கேட்டதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் வந்து அதாவது தனக்கு
ராகுல் காந்தியை முன்மொழிந்து உதவி செய்ததனால் பிரதிபலனாக இது செஞ்சிருச்சு. மியூச்சுவல். சரியா? இது செஞ்சிருச்சு. அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னாக்க 25 5க்கு தொகுதிகள 18. 18 தொகுதிகள அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே ஸ்ட்ரைக் ரேட்ல மற்ற எதிர்க்கட்சிகள் ஜெயிச்சுதான்னா இல்ல. அதாவது மற்ற கூட்டணி கட்சிகள், எதிர்க்கட்சிகள் இல்ல, மற்ற கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சுதான்னா இல்ல. இது ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்ப 2024க்கு வருவோம். 2024ல பார்த்தீங்கன்னா, அப்பவே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும். ஏன்னா ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் முன்மொழியல. ஓ! ஏன்னா அவருக்கே பிரதமர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னுலாம் கூட இங்க எழுதிட்டு இருந்தாங்க. அவருக்கு பல ஆசை இருக்கலாம், பலான ஆசை இருக்கலாம். அது ரொம்ப முக்கியம் இல்ல. இப்ப என்னன்னா, அந்த தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, இந்திய கூட்டணி அப்படின்றதை வந்து முன்னிறுத்தி தான் கொண்டு போகணுன்ற மாரி செஞ்சாங்க. 2வது இந்திய கூட்டணி அப்படின்றது தான் முன் வச்சு போகணும்னு முடிவெடுத்தாங்க. 2வது முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த 10 தொகுதிகள்னு புதுச்சேரியோட சேர்த்து குடுத்தாங்கல்ல, ஆமா. அத தரத்துக்கு தயாரா இல்ல. ஓ 10ங்கிறது வந்து சண்டை போட்டு தான் வாங்குனாங்களோ? அப்படியே குறைச்சாங்க. 6க்கு குறைச்சாங்க. ம். சரியா? 6 தான் தர முடியும். 5லேருந்து 6 தான் தர முடியும்னு அப்பவே முடிவு பண்ணாங்க. நாடாளுமன்றத்துல. நாடாளுமன்ற தேர்தல். ஏன்னா, திமுக எப்படி பார்த்ததுன்னா, நீங்க 10 குடுத்துட்டீங்கன்னா சட்டமன்றத்துல அதே மாரி ரேஷியோல கேட்பாங்கன்றத முன்கூட்டியே அது கணிக்குது. 2வது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளில வந்துருச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் அட்வான்டேஜ்ன்றதுனால, நமக்கு நாம எக்ஸ்ட்ரா எம்பி. கூடுதல் நாடாளுமன்ற தொகுதியில நம்ம எடுத்து நம்ம பக்கத்துல வச்சுப்போமே. நாளைக்கு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றால், இதை வைத்து நம்ம பாஜகவுக்கு ஒரு இணக்கமான ஒரு போக்கை ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா, கணிசமான 22 எம்பிக்கள் அப்படின்றது ஒரு கணிசமான எண்ணிக்கை இல்லையா? காங்கிரஸுக்கு குறைச்சிருந்தா அது 26, 27 கூட போயிருக்கும். போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணாங்க. அப்பதான் அதிமுகவை காரணம் காண்பித்து காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களுக்கு குடுக்கலன்னா, நாங்க ஏடிஎம்கே கிட்ட போயிரும். ஏடிஎம் கிட்ட போயிடுறோம். அங்க 15 தொகுதி தர போறாங்க. தரத்துக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. அப்படின்ற ஒரு இத கார்ட போடுறாங்க. 2வது என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு பிரதிபலனாக விஜயை நாடாளுமன்ற தேர்தல்ல விஜய்கிட்ட பேசிடுறாங்க. ஓகே. திமுக இப்படி மூவ் பண்ணுதுன்னு தெரிஞ்ச உடனேயே விஜய்கிட்ட காங்கிரஸ் பேசி, நீ இப்ப வராத. ஓகே. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வராது. சட்டமன்ற தேர்தல்ல நான் உறுதியா நம்ம வந்து சேர்ந்து போறதுக்கான வாய்ப்புகளை நம்ம எப்படின்றத பார்ப்போம். இல்ல அந்த சமயத்துல நம்ம ஏதோ ஒண்ணு அதுக்கேத்த மாரி நம்ம பண்ணுவோம். ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு எடுக்குறாங்க. இதுக்கு விஜய் ஒப்புக்கொள்கிறார். ஓகே. சரியா? அந்த என்ன சொல்றது கிராட்டிட்யூட் தான் காங்கிரஸுக்கு விஜய் மேல இருக்கு இப்போ. ஓகே. 2வது காங்கிரஸ் என்ன யோசிக்குதுன்னா, விஜய் இப்ப விட்டுட்டோம்னா, அவர் வந்து அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆமாங்க. நீ வந்து மாதவிடாய் ரத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியோட நீ போய் ஒண்ணு மண்ணா இருக்க முடியும்னா, அதே விஜய்க்கும் பொருந்தும். சரியா? ரொம்ப தெளிவா விஜய் என்ன சொல்றாருன்னா, கொள்கை கூட்டணி, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. அரசியல் எதிரின்னு பிரிச்சு சொல்றாரு. இப்ப கொள்கை எதிரின்னு வரும்பொழுது, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கொள்கை எதிரிகள் தான். ம். ம். திமுகவும் காங்கிரஸும் கொள்கை எதிரிகள் தான். அவர்களை பிணைத்து வைக்கக்கூடியது ஒரே விஷயம் என்னன்னாக்கா, பாஜக அப்படின்ற மதச்சார்பற்ற அப்படின்ற ஒரு விஷயம். பாஜக சார்போட இருக்கு. நாங்கள் மதச்சார்பற்றன்ற ஒரு விஷயம், இந்த ஒற்றை புள்ளி தான் அவர்களை இங்கே இணைக்குது தமிழ்நாட்டுல. அந்த ஒற்றை புள்ளி கூட கேரளாவுல இணைக்கல. கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும். சரியா? அப்படி மேற்கு வங்கத்துல இணைக்கல. மம்தா பானர்ஜியும் இதையும். டெல்லியில இணைக்கல. கேஜ்ரிவாலையும் காங்கிரஸையும். சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது, நாம வந்து வேற எதையுமே இத இணைக்கின்ற ஒரு உறவாக, அதாவது இந்த உறவை வந்து ஒட்ட வைக்கின்ற விஷயமாகவே இல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா அங்க இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே கடந்த முறை உங்கள்ட்ட பேசும்போதே நான் சொன்னேன், 20லேருந்து 25 அந்த சட்டமன்ற உறுப்பினர்களாகவும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும், இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள ஒரு சில பேர். இவங்க எல்லாம் என்னன்னா திமுகவால் ஆதாயம் அடைந்தவர்கள். ஆமா. அதனால இவர்கள் அவர்களுடன் கூட்டணி போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து, வேற எந்த இடத்துலயும் வந்து திமுகவுடன் போவதற்கான காரண காரியங்களை காங்கிரஸால் எடுத்து வைக்க முடியல. இதான் உண்மை. இன்ஃபேக்ட் இன்னொரு பாயிண்ட் கூட நீங்க சொன்னீங்க. இவங்களால நார்த் ஃபுல்லா அடி வாங்குறாங்கன்ட்டு. அதுதான். அதையும் சொன்னீங்க. விஜயே இதை பேசியிருக்கணும். இப்போ கள்ள கூட்டணின்னு சொல்றாரு இல்லையா? நீ கள்ள உறவுன்றத நீங்க வெறுமை சொன்னீங்கன்னா மக்களுக்கு புரியாது. இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, விஜய் சொன்னால் பாமர மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ். உண்மை. இந்த பாயிண்ட் நீங்க சொல்றது கரெக்ட். விஜய் தூக்கி அடிச்சிருக்கலாம் வெளியே. நீ விஜய் சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? 2 விஷயம் சொல்லியிருக்கணும். விஜய் என்ன சொல்லியிருக்கணும்னா, கள்ள உறவு இவர்களுக்குள்ள இருக்கிறது. எப்படி கள்ள உறவு இருக்கிறது? இவர்களுடன் கள்ள கூட்டணி என்னவாக இருக்கிறது என்றால், நீங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல மதச்சார்பற்றன்னு சொல்லி இந்த சிறுபான்மை மக்களை ஏமாற்றி காங்கிரஸை பக்கத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு கூட்டணியை அமைக்கிறீர்கள். சரியா? ஆனால் அதை காரணம் காண்பித்து
பாஜக என்ன செய்யறாங்கன்னா உங்கள்ட்ட சில ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறாங்க. இது வந்து எல்லாருக்குமே நெருடலை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த சனாதனம் பற்றி பேசுறது சனாதனம் பற்றி இதெல்லாம் பேச்சு இதெல்லாம் வந்து அதாவது தேவையே இல்லாத பொழுது அது பேசப்படுகிறது. அதற்கான தேவையே எழல. சரியா? அப்படி தேவையே எழாத பொழுது அதை பற்றி பேசப்படுகிறது. இப்போ கூட சமீபத்தில் கார்த்தி சிதம்பரம் வந்து ஒரு இன்டர்வியூல பேசும்போது சொன்னார், சனாதனம் என்பது தமிழ்நாட்டில் எப்படி பார்க்கப்படுகிறது, வெளி மாநிலங்கள் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. கார்த்தி சிதம்பரம் ஒரு தேசிய கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். சரியா? அப்படி இருக்கக்கூடியவருக்கு தெரிய வேண்டாமா? இதே அறிவு வந்து இங்கே திமுகவுக்கு இருக்க வேண்டாமா? நீ பேசுவது வந்து எப்படி திரித்து வெளியே வந்து கொண்டு போகப்படும், அதுவும் தேர்தல் சமயத்தில் நீங்கள் பேசுறீங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் சமயத்தில் பேச மாட்டீங்க. நீங்கள் இதே டெங்கு மலேரியாவையும் தமிழ்நாட்டில் இப்போ பேச பார்க்கணும். தேர்தல் தமிழ்நாட்டில் வருது இல்லை, இப்போ வேலை தூக்கி நிற்பீங்க நீங்கள் அப்பனும் பிள்ளையும் இப்போ பேச. ஆனால் அங்கே மத்திய பிரதேச தேர்தல் வர சமயத்தில், சத்தீஸ்கரில் தேர்தல் வர சமயத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோர் இந்த சொல்றது கேட்டல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்கள் இதெல்லாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து தேர்தல் வர சமயத்தை நீங்கள் பேசி ஒரு நெருடலை காங்கிரஸ்க்கு ஏற்படுத்துறீங்க. காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, மம்தா பானர்ஜிக்கு ஏற்படுத்துறீங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு போச்சு. இவன் சின்ன பையன், அவன் கத்துக்குட்டி மாதிரி இதை பேசிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன் சொல்லணும்? அப்போ இந்த நெருடலை நீங்கள் கொடுக்குறது எதுக்குன்னா பாஜகவுடன் உடன்படிக்கை. அதாவது இங்க 20 சீட்டுக்குள்ள 10 சீட்டுக்குள்ள இவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுட்டு மீதி இடத்துல பூரா காலி பண்ணிடுறோம். இதனால சட்டமன்றமா நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க வந்து 18 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனால் இதனால் காங்கிரஸ் தேசிய அளவில் இழக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களில் எவ்வளோன்னு எடுத்து பாருங்க, அது 100க்கு மேல போகும். எங்க 100 இல்லைங்க, எங்கேயோ போகும். சரியா? அப்போ நீங்க இதுக்கு பிரதிபலனாக தான் அவர்கள் மீது நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல், ஊழல் வழக்குகள் நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறீர்கள். இதெல்லாம் காங்கிரஸ் பார்த்துட்டு தானே இருக்கும். ஸோ இதை வந்து விஜய் பர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சொல்றீங்க, இப்படி பேசணும் விஜய்னு சொல்றீங்க. விஜய் இதை எடுத்து சொல்லணும். இதாங்க இவங்க கள்ள உறவு. இங்கே மதச்சார்பற்றன்னு போய் சொல்லி காங்கிரஸை ஏமாற்றி, இல்லை காங்கிரஸ் இருக்கக்கூடிய தொண்டனை ஏமாற்றி, காங்கிரஸுக்கு தலைவர்களை பணம் கொடுத்து வாங்கி கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொல்கிறார் இல்லையா, கல்லாப்பெட்டி வந்து அந்த தலைவர்களுக்கு பொருந்தும். அவர்களை விலை கொடுத்து வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு தொண்டர்களை ஏமாற்றி, சிறுபான்மை மக்களை ஏமாற்றி, சரியா? ஆனால் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா இதை பேசு பொருளாக பாஜகவுக்கு எடுத்து கொடுப்பதன் மூலம் இவர்கள் செய்யக்கூடிய ஊழலிலிருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். இந்த கள்ள உறவை தெளிவுபடுத்தியிருக்கணும். இதெல்லாம் காங்கிரஸ் பார்க்காம இருக்குமா? தெரியாம இருக்குமா? நீ 75 ஆண்டு காலம் கட்சி நடத்துறன்னா அவன் 130 ஆண்டு காலம் கட்சி நடத்துறான். சரியா? அவனுக்கு தெரியாதா? ஆனா விஜய் பேசியிருந்தாருன்னா இது நேஷனல் டிபேட். அதை தான் நான் சொல்றேன். அது விஜய் பேசல, அதை விட்டுருங்க. நம்ம சொல்ல வேண்டியது இங்கே ரொம்ப சிம்பிள் இல்லை, நம்ம பார்க்க வேண்டியது இங்கே ரொம்ப சிம்பிள். உங்களுடைய கேள்விக்கே நான் வரேன். அப்போ இது ஒரு இந்த பாஜக அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து, சரியா, இவர்களுக்கு பணம் ஆதாயம் கிடைக்குது தலைவர்களுக்குன்றதை தவிர்த்து, கான்ட்ராக்ட் பணம் ஆதாயம் கிடைக்குதுன்றதை தவிர்த்து வேற என்ன காரணமும் கிடையாது இந்த கூட்டணியில இவர்கள் இருப்பதற்கு. ஓகே, இந்த கூட்டணியை ஆதரிப்பதற்கு. ஸ்டாலின் அப்படியே தலை சிறந்த ஆட்சி நடத்துறாரா? இப்போங்க 11 நாள் முன்னாடி 17ஆம் தேதி பிரேமலதா விஜயகாந்த் வந்து கூட்டணியில் சேர்ந்தாங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் கதகளி ஆடினாங்க. மேடை முழுக்க வந்து பிரேமலதா விஜயகாந்த் பேசிய பேச்சுக்கள்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? இங்கேயும் செல்வோம் அங்கேயும் செல்வோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இது ஒரு அரசியல் கட்சி எடுக்கக்கூடிய இலைமறையாக எடுக்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் இருக்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் என்றாலும் அதை வந்து வெளிப்படையாகவே அவங்க பேசினாங்க. இது அரசியல் ஒரு புதிய ஒரு கலாச்சாரத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது விட்டுருங்க, அது செப்பரேட் டிபேட்டாக வச்சுப்போம். ஆனால் விஷயம் இங்கே இடத்துக்கு வருவோம். இப்போ இந்த 11 நாட்கள் ஏங்க அவங்க பிரேமலதா விஜயகாந்த் ஒரு அறிக்கை கூட விட மாட்டேங்கிறாங்க? ஸ்டாலின் சிறப்பான ஆட்சியை நடத்தியிருக்கிறார். ஸ்டாலின் ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுகிறது. சட்டம் ஒழுங்கு மிகச் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதானே? மேம்போக்கா 4 வரி பிறந்தநாள் வாழ்த்து நீ போட்டுருக்காங்க. அவ்வளவுதான். மற்றது எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்க தான் சொல்லணும். அப்போ அவங்களுக்கே தெரியுது நெருடல் இருக்கு. இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கின்ற பிரேமலதா விஜயகாந்துக்கு கூட அவங்களுக்கு கூட்டு வெளிப்பட்டு விட்டது. இப்போ உன் கூடயே சுத்திர செவ்வாழைகளான இவர்களுக்கு தெரியாதா உன் கதை என்னன்னு? அப்போ யாருக்குமே நீ கம்யூனிஸ்ட் எடுத்து பாருங்க, மனசாட்சி தொட்டு இந்த ஆட்சி சிறப்பாக நடக்கிறதுன்னு சொல்லுங்க. யாராவது ஒரு தலைவரை சொல்லுங்க, கம்யூனிஸ்டோட ஒரு தலைவரை சொல்லுங்க. அதான் சொல்லிட்டாரு எங்க சண்முகம் அவர்கள் சொல்லும்போது, அந்த 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்களான்னு சொல்லி கேட்டப்ப கணக்கு அவங்க கணக்கு என்ன கணக்கோ தப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவன் கணக்கு என்ன திருட்டு கணக்கு, வேற என்ன கணக்கு பெரிய அப்படி இந்த கணக்கு போட்டுருவாங்க. இதான் அந்த ஸ்டாலின் போடுற கணக்கு தான் ஊரே பார்த்து சிரிக்குது. 2500 1500 5000 சொன்ன முகரை தானே இந்த ஸ்டாலின். அப்புறம் என்ன பெரிய கணக்கு புலியாயிருக்கு? ஒன்றும் கிடையாது. இவன் கணக்கு என்ன, வருஷத்துக்கு 40,000 கோடி 50,000 கோடி 60,000 கோடி 70,000 கோடி முடிஞ்சா 1,00,000 கோடி
கொள்ளையடிச்சு கொண்டு போகணும். இதான் இவங்க கணக்கு. வேற என்ன கணக்கு இருக்க முடியும் புரியுது. அப்பனுக்கும் பிள்ளைக்கும்? ஸ்ட்ராட்டஜிக்கா நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த இடத்துல நான் வந்து இடைமறிக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். திமுக கூட்டணி 21ஆம் தேதி அவங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி குழு அமைக்கிறாங்க. காங்கிரஸ் 80 நாளைக்கு முன்னாடி அமைச்சிட்டாங்க, அவங்கள விடுங்க. எல்லா கட்சிகளும் அவங்க குழு அமைச்சு வச்சுட்டாங்க, கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க. ஆனா ஒரு சந்தேகம், தனி சின்னத்துல போட்டியிடக்கூடிய கட்சிகள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விசிக, மதிமுக, தேமுதிக, காங்கிரஸ், ஏன் இவங்க யாருக்குமே இன்னும் ஒண்ணு கூட சைன் ஆகல? அதுதான் நானும் கேட்குறேன். நீங்க குழு கூட்டிங்க. ம். ஏன்பா நீ தான் 13 பேரும் ஒண்ணுக்கு போனா கூட கூடயே போறீங்களேப்பா. ம். இதுல என்ன கூடி பேச போறீங்க? நீங்க தான் கூட்டணியில இருக்கீங்களே. ம். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வராங்கன்னா அவங்க சுதீஷ் அப்புறம் மற்ற தலைவர்கள்லாம் அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி மற்ற தலைவர்கள்லாம் உட்கார வச்சு அவங்க வந்து இவங்களோட இணக்கமான போக்குக்காக பேச்சுவார்த்தை நடத்தணுன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இவரை ஸ்டாலின் டீயை வந்து வேட்டியில சிந்திக்கிட்டா கூட வந்து தொடச்சி விட்றாரு வைகோ. அந்த அளவுக்கு இணக்கமா இருக்கீங்க, ஒன்றும் பண்ணாம இருக்கீங்களே நீங்க தான் அப்படின்னும் பொழுது எதுக்கு நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்? என்ன பேசுவீங்க கூடி கூடி? நான் அதான் 4 வாங்கிக்கோங்க, நம்மளாம் ஒண்ணா பழகிட்டோம், 4 போதும் அப்படின்னு சொல்றாங்களா? யாரு வைகோக்கு 4 வைகோ. போறோம்னு சொன்னா கூட நீங்க வேற 2 கொடுத்தாலே எனக்கு போறோம் அப்படின்னு அவர் சொல்வாரு. இல்ல. 4 பேர் வேணுமே வேட்பாளர். போன தடவை கொடுத்த 6 கொடுங்கன்னு அதாங்க கேக்குறாங்க. வேட்பாளர் வேணுமே. அதெல்லாம் ரெடி அப்புறம் பண்ணி துரைமுருகன் இப்போ இந்த இடுப்பு பிரச்சனை இருக்கிறதுனால வர முடியல. இல்லைன்னா அவர் சிரிச்சிருப்பாரு. அதாவது உனக்கு 8 ரூபா கொடுக்கலாம், ஏன் உனக்கு வேணா வேட்பாளர் இல்லையேன்னு சிரிப்பாரு. சரியா? அது மாதிரி உனக்கு வேட்பாளர் இல்லையே, நீயும் உன் பிள்ளையும் தான் மாற்றி 2 பேரும் தான் நாடாளுமன்றத்துக்கு போகணுன்றீங்க. அதில் ஒருத்தர் நாடாளுமன்றத்தில் இருக்காப்புல, இன்னொருத்தர் மாநிலங்களவைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பதிலாக கமலஹாசன் கொடுத்துட்டாங்க. சரி, அதை விடுங்க. துரைமுருகன் சொல்லும்போது ஒரு மேட்டர் ஞாபகம் வருது. திரும்ப அப்படிதான் நம்முடைய தோழர் ஒரு எலெக்ஷன்ல 2 சீட்டு கேட்டாராம் நாடாளுமன்றத்துக்கு. அப்ப துரைமுருகன் கேட்டாராம், என்ன தெரியுமா, நிக்கிறதுக்கு ஒண்ணு விக்கிறதுக்கு ஒண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாருன்ட்டு ஒரு தகவல் நம்ம கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி அவங்க கூட்டணி கட்சியில டீல் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. மற்ற கட்சிகளுக்கு இதேதான். அது அவங்க சொல்லிக்கணும், என்ன தலைவரே, அவர் நானா இருந்தேன்னா திரும்ப இடத்துல இருந்தேன்னா, ஆமாம் தலைவரே, உங்கள் தலைவர் மாதிரி தான் நானும் ஆசைக்கு ஒன்று பாசத்துக்கு ஒன்றுன்னு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கணுமா இருந்துச்சு. சரி விடுங்க, அது இருக்கட்டும். இப்போ நம்ம கிரிஸ் ஜோடங்கர் அவர்களுடைய இன்றைய எக்ஸ்க்ளூசிவ் கிரீஷ் சோழங்கரோட ஏஎன்ஐல பாக்குறோம், பேசியிருக்காரு. இன்னைக்கு பேட்டி இருக்குல்ல, இதுக்கு அப்படியே 2 நாள் முன்னாடி இதே செல்வப்பிரந்தையை கூட்டிட்டு வராப்பல. நீங்க அறிவாலயத்துல பேசி முடிச்சு மைக் பக்கம் மட்டும் போயிடாதன்ட்டு அப்படியே பிடிச்சி இந்த பக்கம் வச்சுட்டு அவர் தான் சொல்ல போறாரு. அவர் தான், ஐயோ அவர் பேசுறேன், நீ ஏன் பேசுற அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அவங்க வந்து சொன்னாரா இல்லையா? சொல்லலாம் இல்லை. இப்போ இவன் இப்போ மீடியா தானே கேட்குறான். மீடியா நம்ம உங்க வரைக்கும் வந்திருக்கான். மீடியா அவர் என்ன கேட்க வந்திருக்கான். ஏன்னா அவரை தான் டெல்லியின் முகமாக பார்க்கிறார்கள். உன்னை பார்க்கல. இவர்தான் சட்டமன்றத்துல பாட்டு படிச்சுட்டாரு. ஆமா, உன்னை பார்க்கலீங்க, அரசவை புலவன், நீ தனியா போ, சரியா, நீ சொல்லு அப்படின்னு தான் பார்க்குறாங்க. நீ சொல்லவே விட மாட்டேங்கிற அவர். ஆனால் அவர் அப்பவும் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆங்கில ஊடகங்களுக்கு அவர் செல்வப்பிரந்தகை சொன்னதுலேருந்து அப்படியே மாற்றி பேசுகிறார் இன்னைக்கு. சரியா? ஒரு ஊடகம் கூட வந்து அது என்ன ஆங்கிலத்தில் அவர் மாற்றி பேசுகிறாரு, நீங்கள் தமிழில் அவர் சொல்லாததே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீ நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இந்த வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய தலைவர்கள், இப்போ அமித்ஷா, மோடி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இவங்கெல்லாம் வராங்க, சோனியா காந்தி, இவங்கெல்லாம் வராங்கன்னா மேடையில் பேசும்பொழுது இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அங்கே தமிழாக்கம் வேற ஒன்று போகும், கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமாம், சரியா? அப்போ கூட யாரோ ஒருத்தர் சிறுநீர் பாசனம் கூட சொல்லி அது பெரிய காமெடி ஆச்சு. எச்ராஜா தான் சொன்னாரு, தங்கபாலு ஒரு தடவை பயங்கர காமெடி பண்ணாரு ராகுல் காந்தி வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி சுடங்கர் ஒன்று சொல்றாரு, இந்த ஆள் ஒன்று பேசிட்டு போறாரு. இந்த ஆள் மனசுல இருக்கிறதுல இவர் மைண்ட் வாய்ஸே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சரியா? பட் சுடங்கர் இஸ் ஆக்சுவலி தி மைண்ட், ராகுல் காந்தியோட மைண்ட் வாய்ஸை அவர் பேசுறாரு, அவர் பிரதிபலிக்கிறார். இன்னைக்கு என்ன சொன்னாரு? இப்போ இன்னைக்கு ஆங்கில ஊடகங்களுக்கு கொடுக்கும்பொழுது, பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, 25 தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ராஜ்யசபாவும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ கடந்த முறை நாங்கள் வந்து எவ்வளவோ இறங்கி வந்திருக்கோம். அதாவது கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தான் அவர் சொல்கிறார், நாங்கள் இறங்கி வந்திருக்கோம் அப்படின்னும் பொழுது இந்த முறை நீங்கள் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். இது 2024 ஆரம்பிச்சிருச்சு. 2024 கருணாநிதி சமாதி திறக்கும் பொழுது செல்வப்பிரந்தகை அங்கே வர சொல்லிட்டாங்க டெல்லிக்கு. எங்க 5 சீட்டுன்னு டீலிங் போட்டுக்குது, இந்த 5 சீட்டுன்னு பேசி டீலிங் போடுற மாதிரி இருந்தனால நீ அங்கே வா போல, நீ இங்கே வந்திருக்கேன். அவன் வடை வைக்கிறான், அவன் வந்து தயிர் வடை வைக்கிறான், படையல் வைக்கிறான், முரசொலி வைக்கிறான், மாநாட மார்பாடை போடுறான், கருணாநிதியோட உட்காந்து எழுந்து வா கருணாநிதி அவங்க தீன்னு போகிறான். நீ எதுக்கு, நீ என்ன பண்ண போற, நீ ஏன் நீ வாங்க அப்படின்னு ஒன்று தான் அடிச்சு கட்டினு இவங்க 10க்கு வந்தாங்க. அது சரியா? அப்போது அதே இதுதான் இப்போ காங்கிரஸ் முன்வைக்குது. அண்ட் இன்னொன்று, நீங்கள் சுடங்கர் சொன்ன இன்னொரு வார்த்தையை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவங்க வந்து அவங்களையும் நாங்கள் வந்து கருத்தில் வச்சிருக்கோம், நல்ல ட்ராக்ஷன் இருக்குது, எங்களை வேல்யூ பண்ணுறாங்க, எங்கள் மேலே நல்ல மரியாதை வச்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறோம், அவங்க இங்கேயும் பேசினாங்க அங்கேயும் பேசினாங்க. ஆனால் இது வரைக்கும் அரசியல் எதிரி
என்று திமுகவை வசைபாடி கொண்டிருக்கின்ற ஒருவருடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நான் அவரோடையும் பேசிக் கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஸ்டாலினுக்கும் விஜய்க்குமான போர்னு சொல்லிட்டு திமுக ஒரு தீய சக்தின்னு 5 தடவை கத்தி கத்தி சொன்னாரு சேலத்துல. அவரோடையும் நாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அல்லது நாங்கள் வந்து அவர்களையும் கருத்தில் வைத்திருப்போம்னு சொல்றாங்கன்னா, நீ அதுக்கே இந்த கூட்டணியில அவங்கள வச்சிருக்க கூடாது. நீ மானம், வெக்கம், ரோஷம் இருந்தா கருணாநிதி குடும்பத்துக்கு அது இருக்கிறது அபூர்வம் தான். ஆனா மானம், வெக்கம், ரோஷம் இருந்தால் நீ வந்து இருந்திருக்க கூடாது. இல்லையே, நாங்க பழிக்கு பழி வாங்கிட்டோமே. திருமாவளவன் சொன்னா ஏத்துப்பீங்களா? ஒண்ணுமில்ல, ஆதவ அர்ஜுனா ஒரு புத்தக நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டாரு, விஜயை கூப்பிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீது அப்படி பாஞ்சாங்கல்ல. ம். இப்போ உனக்கு திராணி, தில்லு, தெம்பு இவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி ஆமா. சொல்றாரு, தில்லு, திராணி, தெம்பு இருந்தா நீ சொல்லு பார்க்கலாம். நீ பண்ணு பார்க்கலாம். ம். மாணிக்கம் தாக்கூர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. அவர் டெய்லியும் பாரதியார் கவிதையா போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் நீ நீ சி அப்ப தெளிவா யார் யாருக்கு அடிமைன்னு தெளிவாகுதுல்ல. இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? ம். இப்ப 21ஆம் தேதியில இன்னைக்கு என்னங்க தேதி? 1ஆம் தேதிங்க. 1ஆம் தேதி 8ஆம் தேதி இவங்க வந்து திருச்சியில நினைக்கிறேன் ஒரே மேடையில் ஏற ஒரே போறாங்க. மேடையில எல்லாரும் ஏற போறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா. சரியா? என்னன்னு ஏற போற? ம். இன்னைக்கு 1ஆம் தேதி ஆயிடுச்சு. படிக்கட்டுல தான் ஏறணும், வேற எதுல அதான் ஏறணும்? சொல்றேன். நீங்க கண்ட இடத்துல ஏறுவானுங்க இவங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க 1ஆம் தேதி இன்னைக்கு 6 நாள் தானே இருக்கு. இந்த 6 நாள் நீ என்ன பேசி முடிக்க போற? இது வரைக்கும் காங்கிரஸ் வந்தவனும் வந்து ஓகேன்னு சொல்லலையே. இப்ப 2ஆம் தேதி காங்கிரஸ்க்கு கொடுக்காம மத்தவங்கள்ட்ட பேச முடியாது. நாளைக்கு எங்க தோழர் திருமாவளவன் வர சொல்லியிருக்காங்களாம். இது முடியாம எப்படிங்க அங்க முடியும்? அவர் போவாரு. இவங்க உட்காந்து சிரிச்சு பேசுற மாதிரி ஒரு வீடியோ ஷாட் எடுத்து போடுவாங்க. இணக்கமாக நாங்கள் பேசினோம். சுமூகமாக நீங்க சுமூகமாக தானப்பா இருக்கீங்க. அதான் 10 வருஷமா இருக்கீங்களே. அப்புறம் என்ன? ம். இப்ப என்ன புதுசா? அதான் ராகுல் காந்திக்கு வந்து காங்கிரஸுக்கு சூடு சொரணையோட பதிலடி கொடுத்துட்டாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா, ராகுல் காந்தி வந்து பர்த்டே விஷ் போட்டார் இல்லையா, பிரதர்னு சொல்லாம பதிலுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய 2025 வர்சஸ் 2026 பார்க்கும்போது போன வருஷம் ராகுலுக்கு ரிப்ளை பண்ணும்போது மை பிலவ்டு பிரதர் ரொம்ப தேங்க்ஸ், அதே போல ஃபோன் மூலமா நீங்க தொடர்பு கொண்டு என்னை வாழ்த்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டாரு. இந்த தடவை தேங்க்யூ ஃபார் யுவர் வார்ம் விஷஸ் அப்படின்னு மட்டும் போட்டு முடிச்சிட்டாரு. எப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணார் பத்தியா எங்காலன்னு சொல்லி சரி, லெஃப்ட் ஹேண்ட்ல உன்னால மாணிக்கம் தாகூர் டீல் பண்ண முடியலையே. ம். நீ வந்து ஆங்கில ஊடகத்துல ஸ்டாலின் வந்து பேட்டி கொடுக்குறாரு, நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு என்பதனை நாங்கள் வந்து ஏற்க முடியாதுன்னு. அது ஸ்டாலினுடைய சொந்த கருத்துன்னு சொல்லிட்டு போறாரு அவரு மாணிக்கம் தாகூர். மாணிக்கம் தாகூர் இஸ் நாட் ஆர்டினரி பர்சன். சரியா? இங்க வேணா இருக்கக்கூடிய செல்வப்பிரதியை சொல்லலாம், மாணிக்கம் தாகூர் யார்? மாணிக்கம் தாகூர் 99 காங்கிரஸ் எம்பிக்களுக்குமான கொறடா புரியுது. நாடாளுமன்றத்துல. சரியா? அவர் ஒன்றும் சாதாரணமான அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போற ஆள் கிடையாது. நீ டீல் பண்ண முடியாது அவரை. அது புரியுது. உனக்கும் தெரியுது. தெரியுது. தைரியம் இருந்தா மாணிக்கம் தாகூர் மேல நடவடிக்கை எடுன்னு சொல்லாம பார்க்கலாம். கண்டிஷனா போடாம பார்க்கலாம். அதை சொல்றதுக்கு தான் பெங்களூர் போயிட்டு இருக்கிறேன். ஆதவ அர்ஜுனான போது கண்டிஷன் போட்டீங்கல்ல, இப்ப கண்டிஷன் போடாம. அதை சொல்றதுக்கு தான் பெங்களூர் கர்கேவை பார்க்க போயிட்டு இருக்கேன்னு ஒரு பிட்ட போட்டு போயிட்டு வந்தாரு. நீ ஒன்னையும் காணோம். கர்கே பார்க்க போயிருக்கு ஒரு கும்பல். சரியா? பிரியங்க் கர்கே பார்க்கறதுக்கு இன்னொரு கும்பல் போயிருக்கு. சரியா? இன்னொரு கும்பல் பார்த்தீங்கன்னாக்க இங்க இருந்து இவரை பார்க்கறதுக்கு ராகுல் காந்தியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கு. கனிமொழி ராகுல் காந்தியை போய் பார்க்க போனாங்க. அதான் முதல்ல சரியா? போறாங்கன்னு ஆமா. நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு. என்னாச்சு? அப்பாயின்மெண்ட் ஏன் கிடைச்சது? ஆ? அதான் கேட்கறேன். அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரா? மீண்டும் மீண்டுமா? அதான் நான் சொல்றேன். கொடுத்தாரா? சொல்லுங்க. அவங்க விளக்க சொல்லுங்க. அப்படி எதுவும் அவங்க சொல்லலையேங்க. அப்புறம் அதாவது இவங்களா நியூஸ் போட்டு உருட்டுறது. ம். சரியா? ஆனா அங்க அது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயந்த இது 28 என்று ஒரே கராராக சொல்லிவிட்ட சோனியா காந்தி, கூட்டணி எல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்ட சோனியா காந்தி சோனியா காந்திக்கு முதல்ல தேர்தல் என்னைக்கு வரப்போகுதுன்னா தெரியுமா? அவங்க இதில் இன்னைக்கா தலையிட்டு இருக்காங்களா? புரியுது. பீகாரில் தேஜஸ்வி யாதவ் போய் நின்னாருங்க. கடைசி வரைக்கும் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அவங்க பேச மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா சோனியா காந்தி இதிலிருந்து விலகி இருக்கிறார். அவர் இதில் வர விருப்பப்படவில்லை. அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய ராகுல் காந்தியை மீறி அவர்கள் எதுவும் செய்ய விருப்பப்படவில்லை. கர்கேவை வைத்துக்கொண்டு நீங்கள் சில பேருந்துங்க இப்படி அப்படியும் உருட்டலாம். மற்றபடி நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்க காங்கிரஸ் தனக்கான உரிய பங்கை பெற்றே தீரும். இது காங்கிரஸுக்கு பிரச்சனை என்னன்னா 25 தான் இவங்க வாங்குறாங்கன்னு வைங்க. அடுத்து விஜயோட ஒரு கால் நாளை கூட்டணி போனோம்னா விஜய் அவ்வளோதான் தருவேன். ஆமா, அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவர் அங்க போனாலும் மரியாதை இருக்காது. அப்போ காங்கிரஸ் வந்து மிக மிக குரூஷியலான ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறார்கள். கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து ஆக வேண்டிய தேவை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாளைக்கு they may want to do business with விஜய். ஆமா. ஆர் ஏடிஎம்கே ஆல்சோ வி டோன்ட் நோ. சரியா? காங்கிரஸுக்கு பாஜகவோட சேர்ந்து பயணிக்க முடியாது. மற்றபடி மற்ற எல்லா கட்சிகளோட சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பாஜகவுக்கும் அதே மாதிரி தான். காங்கிரஸோட இணைந்து பயணிக்க முடியாது. மற்றபடி எல்லா கட்சியோட சேர்ந்து பயணிக்க முடியும். அதிமுகவுக்கு திமுகவோட பயணிக்க முடியாது. மற்ற எல்லா கட்சிகளோடும் இணைந்து பயணிக்க முடியும். இப்படி இருக்கும்பொழுது
காங்கிரஸ் அந்த ஆப்ஷனை ஓப்பனாக வைக்கணும்னா திமுக வந்து குறைந்த எண்ணிக்கையில் சீட்டை கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் 25 சொல்லுவாங்க, ம். 29 திருப்பி 5 தான் தரேன்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சரண்டர் ஆகணும். அதுக்கு அதுக்குள்ள விஜய் முடிச்சிருவாங்க. அவங்க அதுக்கு ஒத்துக்க தயாராக இல்லை. புரியுது. அவர்கள் மிக தெளிவாக மரியாதையுடன் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். சரியா? அது வர்ற வரைக்கும் மற்ற யார்கிட்டையும் நீ பேச முடியாது. ஓகே, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்மெண்ட்ஸ்லாம் ஒன்றுனா போயிட்டு இருக்குது. அடுத்த நிகழ்ச்சி நம்ம பேசும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு முடிவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சந்திப்போம். நன்றி பிரதர்.